சைடு வெட்டணும். அந்த சைடு அப்படியே நான் திருப்பி போட்டுட்டு மடிப்பு பக்கம் அந்த பக்கம் இருக்குது, இப்போ ஓப்பன் பக்கம் என் பக்கம் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். முதல்ல நீங்கள் ஃப்ரண்ட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி அது கிராஸ் கட் ப்ளவுஸாக ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸான்னு பார்க்கணும். நீங்கள் இந்த கிராஸஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இப்படி இங்கனக்குள்ளே இப்படி இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இழுவை வந்துச்சு அப்படின்னா அது கிராஸ் கட் ப்ளவுஸ். இல்லைன்னா இப்போ பேக் சைடு நான் இழுத்து கட்டுறேன் பாருங்கள். இப்படி இழுக்கும்போது அந்த இழுவை வரல. இந்த மாதிரி முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸு. இப்போ என்ன பண்ணுறேன், பேக் சைடை வச்சு ஃப்ரண்ட்டை மட்டும் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படி கிராஸில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டை அப்படியே என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டுக்காக பேக் சைடு வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் சென்ட்ரு நாச் பண்ணிங்களா, இந்த இடத்துல ஆம்புல்கிட்ட அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஃப்ரண்ட்டுக்காக. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம குடஞ்சி வெட்டுவோம், அதனால் அப்படியே நாச் பண்ணி நெக்லைனில் முன்னாடி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த இதை மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டர் எங்கே வந்திருக்கோ அதை மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் சென்டர் எடுத்து ஆம்பூல் வரைஞ்சோம், அந்த லைனும் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் இது வந்து ஷோல்டர் அளவு, ரெடி ஷோல்டர் அளவு. இது ஆம்பூல் பேக் சைடு ஆம்பூலுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, சென்ட்ரு, அந்த சென்ட்ரு. இந்த இடத்துக்கிட்ட மட்டும் என்ன பண்ணணும்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் லைட்டாக கூட, ஏன்னா இந்த இடத்துல துணி வந்து சுருக்க வர்றது இந்த இடத்துல தான் வரும். அதனால் அந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட லைட்டாக நான் வந்து வளைச்சி கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, இந்த இடத்துல லைட்டாக இப்படி வளைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதுதான் என்னோட கரெக்டான பாயிண்ட். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த அவுட்லைன் போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்கும் இல்லையா, முன்னாடி பக்கம் அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி நீங்கள் கரெக்டாக வச்சுருவீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த தையலுக்கு ஃப்ரண்ட் சைடு இந்த தையல் இருக்கு இல்லையா, இந்த தையலுக்கு போக ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன அளவு கொஞ்சம். இப்படி ஃப்ரண்ட்டோட நெக் இருக்கு இல்லையா, இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்லைனில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதுவே உங்களுக்கு கரெக்டாக அப்படி எடுத்திங்கன்னா நெக்லைன் கரெக்டாக வரும். அதில் இது கரெக்டான பாயிண்ட்டு. இப்போ அதுக்கு மேலே தையலுக்காக லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கரெக்டான பாயிண்ட்லேருந்து முன்னாடி தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். குயிக்கப்பட்டு ஐப்பட்டி அடிப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி வரும், பேக் ஃப்ரண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால் நீங்கள் என்ன டைப் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துட்றேன். இப்போ எடுத்துகிட்டு ஆம்பூல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் நெக்லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருக்க மாதிரி நான் நெக்லைன் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது ரெடி அளவு, இது மேலே தையலுக்காக விட்டது, இதுவும் கரெக்டான அளவு. இதில் வந்து நான் இங்கே தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கரெக்டாக தையலுக்கு மார்க் பண்ண அளவில் ஒரு கோட் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடோட அளவு, இது ஃப்ரண்ட்டோட அளவு. பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வருது. அது என்ன மாதிரி மெத்தடில் இருக்குது அப்படின்றது ப்ளவுஸ் முதல்ல நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க தைக்கும்போது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெடி அளவில் இந்த குக்கிப்பட்டி வச்சுட்டு இது கரெக்டாக இந்த குக்கிப்பட்டி எங்கே இருக்குன்ற நான் முதல்ல மார்க் பண்ணுறேன். இது கரெக்டான அளவு. இது டாட் பிடிக்கிறதுக்காக விடுறேன். அது போக இது கீழே தையலுக்கு பட்டியும் இதுவும் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி இந்த மார்க்கிங் பண்ணுறேன். இது ரெடி அளவு, இது டாட் பிடிக்க, கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு. இதை முடிச்சுட்டு என்ன பண்ணால் ஃப்ரண்ட்டு டாட் முன்பக்கம் உயரம் இருக்கு இல்லையா, முன்னாடி கரெக்டாக நம்மளுக்கு இங்கே இருக்குது இந்த ஷோல்டரில் இருந்து இந்த டாட் மெயின் டாட் பிடிச்சிருக்கோல, இழுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இழுக்கவே இல்லை, நான் கரெக்டாக அப்படியே வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு தையலுக்காக கீழே ஒரு 1/2 இன்ச், நான் அவ்வளோதான் தையலுக்கு, நான் அவ்வளோதான் ஒரு 1/4 இன்ச் கூட தான் பிடிப்பேன். அதனால் அந்த அளவு மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து வரைஞ்சி முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா சைடு அளவு மார்க் பண்ணணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறேன், இந்த அளவு கரெக்டாக இங்கே வச்சுட்டு, இங்கே இருக்குது எனக்கு கரெக்டான அளவு, அதுக்கு கீழே தையலுக்காக மட்டும் நான் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மேலே ஏற்கனவே அதில் தையலுக்காக விட்டுருக்கோம், அதனால் அந்த அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து டாட்ஸ், நம்ம டாட்ஸ் பிடிக்கிறதுக்காக டாட்ஸ் வந்து வரைய போகிறோம்.
இப்போ டாட் வந்து இது மெயின் டாட்டு. இப்போ டாட்டோட அளவு நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இருந்து இப்படி இழுக்காமல் இப்படி லைட்டாக அப்படி இந்த இந்த பாயிண்ட்லேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா 3.25 இன்ச்சில் இருக்குது இந்த டாட்டு. அப்போ இதுதான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அளவு எடுத்து ப்ளவுஸ் தைக்கும்போது கப் ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 3.25 வருது. இந்த இடத்துலேருந்து நான் தையலுக்கும் சேர்த்து 3.5 இன்ச் அதை ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி கீழேயும் தையலுக்கு சேர்த்து ஒரு 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். அந்த லைன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனாக வரணும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் இந்த டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த டாட்டை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்து விட்டு மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இது நார்மலாக இந்த டாட்டோட அளவு வந்து 1.25 இன்ச்சுக்கிட்ட வரும். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கிட்ட ஒரு 1.25 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். இந்த இடத்துல ஹைட் இருக்கு இல்லையா, இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வரலும் பார்த்தா எனக்கு 2.1 வருது. அந்த 2.1 இந்த சென்டரில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம கிராஸில் வைக்கும் பொழுது அதை நம்மளுக்கு தையலுக்கும் சேர்த்து கூடவே காட்டிடும். அதனால் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் சென்டர்லேருந்து மார்க் பண்ணிங்கன்னா அந்தளவு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டாட் பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்படி ஹார்ம் ஹோல்ஸ் கீழே வச்சு அதை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். எப்படியோ கரெக்டாக உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிவிட்டு தெரியுத டாட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள சென்டர் டாட் மார்க் பண்ண போகிறோம். சென்டர் டாட் மார்க் பண்ணும்போது இந்த மேலேருந்து நார்மலாக ஒரு 1 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த 1 இன்ச்சுக்கு கீழே அங்கேருந்து இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த நம்ம கரெக்டாக மார்க் பண்ண இடம், இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துகிட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மார்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும். அப்படி இல்லைன்னா இதிலேருந்து உங்களுக்கு டாட் பாயிண்ட்லேருந்து கணக்கு வரும். அப்படி இல்லைன்னா இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் இல்லாமல் பண்ணுவீங்க. இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் அதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ப்ளவுஸ்லன்னு பார்க்கும்போது எனக்கு 1.25 இன்ச் வருது. தையலுக்கும் சேர்த்து நான் ஒரு 2 இன்ச்சு அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஆம்ஹோல் கிட்ட வரும் இல்லையா டாட்டு, ஆம்ஹோல்கிட்ட வரும். இந்த ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டை என்ன பண்ணணும்னா இப்படி நீங்கள் இந்த மாதிரி இந்த டாட் பாயிண்ட் வந்து கிராஸாக எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் பாயிண்ட்லேருந்து கிராஸாக எங்கே வருதோ இப்போ நீங்கள் அப்படியே இல்லைனாலும் இப்படி நீங்கள் துணியை பிடிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். துணியை பிடிக்கும் போதே அந்த டாட் எங்கே வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த இடத்துக்கு தக்க நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வருது, அதனால் நான் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் எங்கே டாட் பாயிண்ட் ஹைட் வந்து எங்கே வருது அப்படின்றத எவ்வளோ வருது அப்படின்ற மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இதில் 3 இன்ச் வருது. 3 இன்ச் வருது இந்த டாட், ஆம்ஹோல் கிட்ட வர டாட். அதனால் தையலுக்கும் சேர்த்து நான் ஒரு 3.25 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இந்த டாட்டில் இருந்துருக்கு இல்லையா, இந்த டாட் இருக்கு இல்லையா, மெயின் டாட், ப்ளவுஸில் மெயின் டாட், இந்த டாட்டில் இருந்து இந்த லாஸ்ட்டில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம்ல இந்த அளவு வரையிலும் ப்ளவுஸில் இங்கே எவ்வளோ வருதோ அதை நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு 2வது குக்கி 3வது குக்கி போட முடியாத ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது இதனால தான் வர்றது. கரெக்டாக அந்த இடுப்பு சுற்றளவை தான் நம்ம இங்கேயும் வைப்போம். அந்தளவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ அது போக தையலுக்காக நார்மலாக நம்ம 1.5 இன்ச் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நம்ம கரெக்டாக வெட்டிட்டோமான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ப்ளவுஸோட இந்த ஆம்ஹோல் இருக்கு இல்லையா, ஆம்ஹோல்லேருந்து இந்த குக்கப்பட்டி பாயிண்ட் இருக்குல்ல இழுக்காமல் லைட்டாக இப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கா உங்களுக்கு தெரியுதா, இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன். இது கீழே தையலுக்கு இருக்குது. அந்த ஆம்ஹோல் பக்கம், இந்த ஆம்ஹோல் பக்கம் வரலும் ஒரு மார்க் பண்ணி செக் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த கட்டிங் இந்த மாதிரி கட்டிங்கில் மேக்ஸிமம் 90% 95% எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. இப்போ வந்து ப்ளவுஸை கட் பண்ணிடுவோம்.
இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு நாச் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் தைக்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்துட்டால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்கும்போது நீங்கள் ஓயாமல் அளவு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் அளவு பார்க்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் இந்த இதில் நீங்கள் லாஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக மட்டும் ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா போதும். நான் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு வந்து புரியும் அது என்ன மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கோம். இது பாடியோட அளவு. இந்த இடத்துல டாட்காக விட்டது. நல்ல நாச்செலாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக ஃப்ரண்ட்டும் பேக்கும் நல்லா கரெக்டாக வச்சுட்டு நல்லா ஒரு ஊசி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி ஊசி எடுத்துகிட்டு இந்த டாட் பாயிண்ட்லாம் ஒரு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிறதுலையும் அந்த ட்ரேஸ் விழுந்துடும். கரெக்டாக அந்த டாட் வந்து எங்கன வருது அப்படின்றத நீங்கள் மாறாமல் ஃப்ரண்ட் அதாவது இந்த சைடு மாறாமல் வந்து நீங்கள் வந்து தைக்கலாம். அப்புறம் பட்டி வெட்டுறதுக்கு என்ன பண்ணால் இது பேக் சைடு, இது பேக் சைடு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரண்ட்டை நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டை கரெக்டாக அப்படி நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த ஆம்ஹோல் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ஹோல் பாயிண்ட் இருக்குல்லையா, இதை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கரெக்டாக. இப்போ இந்த இதுக்கும் இங்கே கீழே இருக்குல்ல இந்த இடம், இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக 3 இன்ச் வருது. அப்புறம் இந்த ரவுண்டு இந்த பட்டி வைக்கிறதுக்கு இந்த ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அளக்கணும். இப்போ இங்கேருந்து அளக்குறேன். இங்கேருந்து அளக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எனக்கு 2.5 இன்ச் வரும். 2.5 இன்ச் வருது. அந்த 2.5 கொண்டு ஏன்னா இந்த இடத்த வந்து நம்ம டாட் பிடிச்சிருவதுனால இந்த 2.5 இங்கே வச்சுட்டு இங்கே பார்க்குறேன் 8 கிட்டத்தட்ட 8.25 இன்ச் வரலும் எனக்கு வந்து அந்த மார்க்கிங் வருது. 8.25 இன்ச் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.25 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரவுண்டாக 9 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மீதி வரதை நம்ம சைஸ் பண்ணி எடுத்துருவோம். அதனால் இந்த பட்டியில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பத்தாமல் போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பாடி சுற்றுலாவில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இங்கே 9 இன்ச் வருது. இங்கே சைடில் இந்த மேலதுக்கும் இங்கே கீழே இந்த கிளாத்துக்கும் இந்த கேப் எவ்வளோன்னா 3 இன்ச் வருது. அதோட தையலுக்காக ஒன்று சேர்த்துட்டு 4 இன்ச் வச்சுக்கிறேன். இந்த சைடு மட்டும் நம்ம அளந்தால் போதும். ஃப்ரண்ட்டை வந்து நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவே நம்ம வச்சுக்கலாம். பேக் சைடு வந்துச்சு இல்லையா, சைடு ஜாயிண்ட், அதுக்காக என்ன பண்ணுறேன் 3.5 நம்மளுக்கு 3 இன்ச் வந்துச்சு ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச் ஒரு மார்க் பண்ணிடுறேன். அதோட நீளம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 9 இன்ச் இருந்துச்சு இல்லையா, அந்த 9 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் இந்த கொக்கிப்பட்டி இருக்கு இல்லையா, கொக்கிப்பட்டி பக்கம் இங்கேயும் 3 இன்ச் தான் வருது. எனக்கு கரெக்டாக 3 இன்ச் வருது. அதனால் இங்கேயும் தையலுக்கு சேர்த்து ஒரு நான் 4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த லாஸ்ட்டில் எண்டு வரல எனக்கு வருது. கரெக்டாக நான் அந்தளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து இது இப்போ வந்து 2 பக்கம் ஒரே அளவு இருக்கா, நம்ம எங்கேனாலும் ஃப்ரண்ட் பேக் அப்படின்றத நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா இப்படி லைட்டாக வளைக்கணும். ஒரு ஷேப் நீங்களாக உங்களுக்கே தெரியல ஷேப்பு இந்த அளவுக்கு லைட்டாக கொண்டு வந்துட்டு உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2ஆக ஃபோல்ட் பண்ணி கூட இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கிளாத் இல்லைன்னா சிங்கிளாக போட்டுட்டு நீங்கள் மெயின் கிளாத்தில் இருக்குது அப்படின்னா மெயின் கிளாத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெயின் கிளாத்தில் அளவு எடுத்துக்கோங்க. இந்த பார்ட்டை கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் அந்த சைடு தான் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சிசர் கட் போட்டுட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு 1/2 இன்ச் மட்டும் இங்கேருந்து கொண்டு போயிட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் 1/2 இன்ச் கம்மியாக சைஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு போட் மாதிரி இருக்கும். இது எதனால் இந்த சைஸ் பண்ணி எடுக்கிறோன்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த துணி மட்டும் தனியாக தூக்கிட்டு வரும் நிறைய பேருக்கு. அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி நம்ம பட்டி ஜாயின் பண்ணும் பொழுது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது.